ஹாய் டேடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் கோமதி சங்கர். 2023 ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜனவரி 2023 ஹிண்டன்பர்க் அதானி மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் மெர்ஜ் பண்ணாங்க. அண்ட் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டைம் அடியெடுத்து வச்சாங்க. அண்ட் இந்தியா தான் G20 சம்மிட்டை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்புறமா புதுசாக இப்போ ஏதோ ஒரு வைரஸ் வேறு வந்திருக்கு, JN1 வேரியண்ட். அது கோவிடுக்கு ஈக்குவலாக டெட்லியஸ்டான வைரஸ்ன்னு வேறு சொல்கிறாங்க. முக்கியமாக இஸ்ரேலும் பாலஸ்தீனுக்கும் வார் வந்தது. இதனால் மார்க்கெட்டே கிராஷ் ஆகிடுமோ அப்படின்னு எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க. யூஎஸில் இருக்கக்கூடிய நிறைய பேங்க்ஸ் கிரைசிஸ்குள்ளே போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஜேபி 5 ஸ்டேட் எலெக்ஷனில் 3 ஸ்டேட்டில் மெஜாரிட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா வேர்ல்டு கப்பில் தோற்று கூட போச்சு. ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. $2023 ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு பொற்காலமாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்னதான் ஜனவரி மாதம் அந்த 3 வாரம் மட்டும்தான் மார்க்கெட் ரொம்ப மந்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் போட்டாங்க பாருங்கள் ஒரு பெரிய தீப்பொறியை. அதானி நிறைய ஃப்ராடுலண்ட்டான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஹிண்டன்பர்க்னு ஒருத்தன் அமெரிக்காக்காரன் குண்டை தூக்கி போட்டு போயிட்டான். அதனால் அதானி கம்பெனிஸ் எல்லாமே கிராஷ் ஆச்சு. அது கிராஷ் ஆனதுனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டே ஒரு ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன தான் அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி மேலே எவனோ ஒரு வெள்ளைக்காரன் வச்சாலும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி தடவை 21,000 டச் பண்ணியிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் தடவை 70,000 டச் பண்ணியிருக்கு. அண்ட் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அந்த ஒரே வருஷத்தில். இது மட்டுமா, லார்ஜ் கேப் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. நிஃப்டியோட 3% அதிகம். சப்போஸ் நீங்கள் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, மிட் கேப் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா 38% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அது நிஃப்டியை விட 18% ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி. சப்போஸ் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க, நீங்கள் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 42% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அது நிஃப்டியை விட 22% ஜாஸ்தி. சப்போஸ் இந்த 3 ஃபண்டும் கலந்தாப்பில், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த 3 ஃபண்டும் கலந்தாப்பில் நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 28% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இதுவும் நிஃப்டியை விட 8% ஜாஸ்தி. சார், லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக கண்ணை மூடிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், சென்செக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதுவே உங்களுக்கு 20% கொடுத்துருக்கு. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவான், இந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு போய் FD போய் ஓப்பன் பண்ணுவான் பேங்க்கில். அது 8% கூட கொடுக்காது. இல்லைனா கோல்டு வாங்கி வைப்பான், அது 10% மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே கொடுக்காது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப சேஃபஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டு உங்களுக்கு 20% தாராளமாக கொடுக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த 2023 பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே. அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நிஃப்டியில் டாடா மோட்டார்ஸ் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஆட்டோ 90% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் NTPC அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி 85% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. L&T 69% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கோல் இந்தியா 67% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சார், டாடா மோட்டார்ஸ் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு எவனுக்கு சார் தெரியும்? பஜாஜ் ஆட்டோ 90% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு எவனுக்கு தெரியும்? உங்களுக்கு கூட தெரியுமா, இல்லை எனக்கு கூட தெரியுமா? நமக்கு தெரியாது. நம்ம 100% 90%ன்னு பேராசப்பட வேண்டாம். சத்தம் கட்டாமல் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட 20% எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே. இன்றைக்கி நிறைய பேர் இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு பங்குச்சந்தை நல்லா போயிடுச்சு அப்படின்னு நியூஸ்லாம் பார்த்துட்டு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இப்போ நினைக்கிறான். ஹிண்டன்பர்க் அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து பயந்து ஓடினவன் இப்போ 1ஆம் தேதி சார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ சார், மிஸ் பண்ணிட்டேனே சார், மறுபடியும் மார்க்கெட் எப்போ சார் விழும் அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி நம்ம மக்கள் ஏதாவது 1-2 நியூஸை பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டே வேணான்னு பயந்து ஓடிடுறாங்க. ஆனால் பாருங்கள்,
நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மெஜாரிட்டி கம்பெனிஸ். இந்த நிஃப்டிலேயே மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணது ரெண்டு கம்பெனி தான். ஒன்று அதானி என்டர்பிரைசஸ், ஏன்னா இந்த ஹிண்டன்பர்க் இஷ்யூ வந்ததுனால அதானி என்டர்பிரைசஸ் நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் யூபிஎல் வந்து -19%, அதுவுமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை. இதில் முக்கியமாக ரொம்ப எதிர்பார்த்த ரிலையன்ஸ் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்கல, லாஸுக்கும் போகல, அப்படியே அதே ரேட்டில் இருக்குது. ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸு ரொம்ப பெருசாக மூவ் ஆகலை. மேபி இந்த வருஷம் மூவ் ஆகலாம். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட். இந்த இந்தியன் மார்க்கெட்டை குளோபல் மார்க்கெட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். யூஎஸில் நாஸ்டாக்கு கிட்டத்தட்ட 44% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் நிஃப்டி 20% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. S&P 500 24% கொடுத்துருக்கு. நம்ம மார்க்கெட்டை விட 4% ஜாஸ்தி. அண்ட் ஜப்பான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 20% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மற்ற எந்த மார்க்கெட்டும் ரொம்ப பெரிய அளவில் போகலை, மூவ் ஆகலை. ஸோ யூஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஏஷியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜப்பானும் இந்தியாவும் தான் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ஜ் கேப்பை விட மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பெர்ஃபார்ம் பண்ணது தான் ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்டு மேனேஜர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸ் எல்லாருமே மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, தெரில. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். மிட் கேப் வந்து 38% கொடுத்துருச்சு, ஸ்மால் கேப் 42 கொடுத்துருச்சு, லார்ஜ் கேப்பை விட அதிகம் நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நிறைய ஃபண்டு மேனேஜர் சந்தோஷப்பட்டாங்க. சென்செக்ஸும் நிஃப்டியும் 2022 வெறும் 4% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, இதுக்கு எப்படியே பரவாயில்லடா சாமி அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் 2023 என்னாச்சு, மொத்தமாக சேர்த்து வச்சாப்புல 20% கொடுத்துருச்சே உங்களுக்கு. ஸோ 2022 விட கிட்டத்தட்ட எல்லா செக்டாருமே 2023 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது போக இந்த மகாரத்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. மகாரத்னா ஸ்டாக்ஸ்னால் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் மகாரத்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 13 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த 2023. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ரூரல் எலக்ட்ரிக் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி 254% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 2023 மட்டும். அதுக்கப்புறம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி 238% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் பெல் வந்து 144%. நம்ம இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் கூட 70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ONGC, BPC எல்லாம் கூட 40%, 36% சூப்பராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கம்பெனி இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கும், அந்த கம்பெனி இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கும்னு நம்ம யாராலையும் கணிக்க முடியாது. ஆனால் அதுக்கு சேஃபாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படியும் ஃபண்டு மேனேஜர் பணத்தை போட்டு எதுலையாவது போட்டு நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்லையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வஸ்ட். அடுத்து IPO பற்றி பார்க்கலாம். இந்த 2023 கிட்டத்தட்ட 57 IPO வந்திருக்கு. 2021 63 IPO வந்துச்சு. அதுதான் ஹையஸ்ட் இருக்கிறதுலையே. ஆனால் இந்த 2023 57 IPO வந்திருக்கு. இந்த 57 IPO மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி வரை ஃபண்டு கேட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடி இந்த 57 கம்பெனிஸுக்கு கிடச்சிருக்கு. இந்த IPOவில் சூப்பர் IPOடா சாமி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா IREDA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இவங்க வந்து வெறும் 32 ரூபாய்க்கு வந்தாங்க IPOவில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 104 ரூபாயில் இருக்குது. கிட்டத்தட்ட 227% ரிட்டர்ன்ஸ். அண்ட் சியன்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க வந்து IPOவில் 265 ரூபாய்க்குள்ள வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க 675 ரூபா, கிட்டத்தட்ட 154% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வந்து IPO கிடச்சிருந்ததுன்னா ஜாக்பாட்டு தான். இன்னொரு முக்கியமான IPO டாடா டெக்னாலஜிஸ் IPO. டாடா கம்பெனியில் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து IPO வர்றதா சொல்கிறாங்க. அந்த டாடா டெக்னாலஜிஸ் IPO எவனுக்குமே கிடைக்கல. நான் கேட்ட வரைக்கும் யாருக்குமே IPO கிடைக்கல. யாருக்கு தான் டாடா டெக்னாலஜிஸ் கிடைச்சதுன்னு தெரியல. அது வந்து IPOவில் 500 ரூபாய்க்கு வந்தாங்க. இன்றைக்கி 1180 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 136% ரிட்டர்ன்ஸு இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த 3 கம்பெனி IPOவில் வந்து நல்ல ஜாக்பாட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ IPOவில் வந்த கம்பெனிஸுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்.
இதில் முக்கியமான என்னென்னா, முக்காவாசி ஐபிஓ 57 ஐபிஓ வந்திருக்கு மொத்தமாக. அதில் முக்காவாசி ஐபிஓ 10% மேலே லிஸ்டான அன்னைக்கே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் 22 கம்பெனி 50% மேலே ரிட்டர்ன்ஸ் இப்போ கொடுத்துருக்கு. ஸோ ஐபிஓவில் எந்த கம்பெனி வந்தாலும் வாங்கலாம் போல இருக்கே அப்படின்ற அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் அசர வச்சிருக்கு இந்த 2023. அதுக்காக கண்ணை மூடிட்டு எந்த ஐபிஓவும் வாங்கக்கூடாது, அது அட்வைசபிள் இல்லை. ஐபிஓவை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் வாங்கணும். பட் இந்த 2023 ஐபிஓ அந்த கம்பெனிஸுக்கும் ரொம்ப ராசியாக இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அதானியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. அதானி டோட்டல் கேஸ் அப்படின்ற கம்பெனி 73% டவுனு லாஸு. அதானி எனர்ஜி 59% டவுனு. அதானி என்டர்பிரைசஸ் 25% டவுனு. அதானி கிரீன் எனர்ஜி 17% டவுனு. அதானி வில்மர் 40% டவுனு. ஆனால் அதானி பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76% மேலே போயிருக்கு. அதானி போர்ட்ஸ் வந்து 27% மேலே போயிருக்கு. ஸோ அதானியில் பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ண 2 கம்பெனி அதானி பவரும் அதானி போர்ட் மட்டும்தான். மற்ற அதானி கம்பெனிஸ் எல்லாமே பயங்கர லாஸ், இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் லாஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவ் பார்த்தோம். டாடா மோட்டர்ஸ் 100% மேலே கொடுத்துருக்கு, பஜாஜ் ஆட்டோ 90% கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். இப்போ யாராவது ஒருத்தங்க அதானியில் போய் பணத்தை போட்டிருந்தாங்கன்னா, அதானி தான் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் அப்படின்ட்டு யாராவது அதானியில் போய் பணத்தை போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக லாஸ் ஆகிட்டுருக்கும். அதனால தான் நீங்கள் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லைனா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ பெட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். 2023 நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு பொற்காலம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த டேட்டாவே உங்களுக்கு சொல்லியிருக்கும். அடுத்தது இந்த 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து எக்கனாமிக் டைம்ஸ் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை விட்டுருக்காங்க. அது இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்னன்னா, லீப் இயர் வரும்போதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னு ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. அது ஈவினிங் இப்போ தான் நான் எடுத்தேன். அது நிறைய பேர் இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க. இனிமேல் இது வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. Februaryயில் 29 நாள் இருக்கிறது எப்போனா 4 வருஷத்துக்கு ஒருக்க. அதை தான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீப் இயர் வரும்போதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு எக்கனாமிக் டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1992 அது ஒரு லீப் இயர். அன்னைக்கு அந்த வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. 2000 அது ஒரு லீப் இயர், அப்போவும் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. 2008 ஒரு கிராஷ் நடந்தது இல்லையா, அதுவும் லீப் இயர் தான், அப்போவும் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஏன் இப்போ வந்து 2020 கொரோனா வைரஸ் அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆச்சு இல்லை, அதுவும் ஒரு லீப் இயர் தான். இப்போ அதுக்கப்புறமா இப்போ 2024 ஒரு லீப் இயர். இந்த வருஷமும் கிராஷ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, கடந்த 10 வருஷத்துக்கான லீப் இயர் அவங்க ஸ்டடி பண்ணதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த லீப் இயர்ஸ் வந்து 8%க்கும் கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். மற்ற வருஷங்கள்லாம் லீப் இயர் இல்லாத வருஷங்கள்லாம் ஆவரேஜாக 23% வரை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இந்த வருஷம் லீப் இயர் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ், ஸ்மால் கேப் கம்பெனிஸ் மூணுத்துலேயும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான ரிட்டர்ன்ஸை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 2024 5 முக்கியமான ஈவெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 5 விஷயத்தை மறந்துடக்கூடாது. மொதல் விஷயம் இன்டரிம் பட்ஜெட். அதாவது February 1 நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்டரிம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு, அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது மிகப்பெரிய ஜெயண்டான ஈவெண்ட் எது அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன். யார் அடுத்த பிரதமர் அப்படின்ற ஒரு எலெக்ஷன் வரும். அது எப்போ வரப்போகுதுன்னா இந்த ஏப்ரல் மேல வரும். அப்போ கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் 2 பேருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதம் போய் தெரியாமல் பணத்தை போட்டுறக்கூடாது. அண்ட் ட்ரேடர்ஸும் அந்த 2 மாதம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும், பிகினர்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஜூலை 2024 ஃபுல் இயர் பட்ஜெட். இப்போது ஏப்ரல் மேல எலெக்ஷன் வரும். அதில் எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்க ஜூலை மாதம் ஃபுல் இயர் பட்ஜெட், ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டு. ஸோ அப்போவும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த டைமு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா US எலெக்ஷன். இதுதான் ரொம்ப பெரிய ஈவெண்ட்டு, கொடூரமான ஈவெண்ட்டு.
ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டு தான் மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. ஸோ யூஎஸ் எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது உலக மார்க்கெட்டை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அது எப்போனா நவம்பர் 2024. அதுக்கு இன்னும் 11 மாதம் இருக்குது. பட் அந்த டைமும் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைம் ட்ரேடர்ஸ் கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக 2 மாதத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங். இப்போ ஃபெப்ரவரியில் ஆர்பிஐ மீட்டிங் நடக்கும். அந்த மானிட்டரி பாலிசி பற்றி பேசுவாங்க. ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா, குறைக்கலாமா, இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அது வந்து ஃபெப்ரவரி, ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் 2 மாதத்துக்கு ஒருக்க பேசுவாங்க. ஸோ இந்த 5 முக்கியமான ஈவெண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன், அதுக்கப்புறம் யூஎஸ் எலெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபுல் இயர் பட்ஜெட் வந்து ஜூலை மாதம் நடக்கும். இப்போ வரக்கூடிய இந்த ஃபெப்ரவரி மாதம் வரக்கூடிய இன்டரிம் பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. அண்ட் ஆர்பிஐ மீட்டிங் அது வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. சரி சார், இந்த வருஷம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், மார்க்கெட் எப்படி போகும், உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் டெய்லி சார்ட்டில் மந்த்லி சிபிஆர் அப்ளை பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போகுதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இப்போ 2023 பாருங்களேன். 2023 மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருக்கும்போதெல்லாம் மார்க்கெட் மேலே தான் போச்சு. 7 மாதம் உங்களுக்கு நிஃப்டி மந்த்லி சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகி புல்லிஷாக தான் இருந்தது. ஸோ இப்போ செப்டம்பர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி R3 வரை போச்சு. அப்போ தான் நம்ம மொதல் தடவை 20,000 தொட்டுருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 21,000 தொட்டுருச்சு. மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன பண்ணுங்க, மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருக்கா ரெசிஸ்டன்ஸ் 1 டார்கெட்டாக வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் 2 டார்கெட்டாக வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் 3 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் மந்த்லி சிபிஆர் கீழே வந்ததுன்னா சப்போர்ட் 1 டார்கெட்டாக வச்சுக்கோங்க, சப்போர்ட் 2 டார்கெட்டாக வச்சுக்கோங்க, சப்போர்ட் 3 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தா போதும், நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். இப்போ மந்த்லி சிபிஆர் கீழே நிஃப்டி வந்துருச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுவும் மந்த்லி S1, மந்த்லி S2, மந்த்லி S3லாம் தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு கையில் கிடைக்கிற எல்லா பணத்தையும் தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு சீப்பான ரேட்டில் கிடைக்கும். அதே சமயம் நிஃப்டி மந்த்லி R1, R2, R3ல இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போ எல்லா கம்பெனிஸும் எக்ஸ்பென்சிவான ரேட்டில் இருக்கும்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் போன மாதம் டிசம்பர் எடுத்துக்கலாம். டிசம்பர் மாதம் மார்க்கெட்டு 21,000 தாண்டி 21,800 கிட்ட இருந்தது. அதே சமயம் எல்லா கம்பெனிஸும் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது. டாடா மோட்டார்ஸ் பல வருஷமாக 300-400 இருந்தது. அப்போது ஒரு பய திரும்பி பார்க்கல. இப்போ 800 கிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சார் வாங்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் கூட நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சிபிஆர் கீழே S1, S2, S3 இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸ்லாம் அந்த லெவல்ஸுக்கு போகும்போது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி லாங் டேர்முக்கு. அண்ட் அதே சமயம் R1, R2, R3 நீங்கள் நிஃப்டியை மட்டுமே வச்சு கூட நீங்கள் பார்த்து கம்பெனிஸ்லேயும் முடிவு பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, அப்போது நீங்கள் நிஃப்டியை கூட பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் அப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பெனிஸ் எல்லாமே. சப்போர்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அப்போது தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் 2024 கூடிய என்னோட அபிப்பிராயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.